வணக்கம். அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இது முதல் வீடியோ. அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுல இது முதல் பாடம். அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வெரி பிகினிங் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்குபஞ்சர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அக்குபஞ்சர் அப்படிங்கிற வார்த்தை கவனிங்க. அக்கு ப்ளஸ் பஞ்சர், இந்த ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக மாறி இருக்கு. அக்கு அப்படின்னா சரியான புள்ளி, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட். பஞ்சர் அப்படின்னா குத்துறது, பிரிக்கிங் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிற குத்துறது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரே வார்த்தையாக மாறி இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் பாயிண்டில் அந்த அக்குபஞ்சர் நீடில் வச்சு லேசாக வந்து தொட்டு அல்லது குத்தி குணமாக்குற அந்த சிகிச்சை அப்படிங்கிறதுனால அக்குபஞ்சர் அப்படின்னு இதை அழைக்கிறார்கள். அக்குபஞ்சர் மாதிரியே இன்னொரு வேர்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா அக்கு ப்ரெஷர். அதே மாதிரி தான் அக்கு ப்ளஸ் ப்ரெஷர். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தொட்டு குணமாக்குறது அல்லது மென்மையாக அழுத்தம் கொடுத்து குணமாக்குறது, அது ப்ரெஷர். அதனால் இது அக்கு ப்ளஸ் ப்ரெஷர், அக்கு ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த வார்த்தையாக மாறி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், தொடு சிகிச்சை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பரவலாக வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. அந்த தொடு சிகிச்சைங்கிற வார்த்தை வந்து ஒரிஜினலாக கிடையாது. நம்ம அக்கு ப்ரெஷரை மொழியாக்கம் பண்ணும்போது தொடு சிகிச்சைன்னு நம்ம தமிழில் பயன்படுத்துகிறோம். அது சரியான வார்த்தை தான். அதாவது அக்கு ப்ரெஷர் பண்ணும்போது நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தொட்டு குணமாக்குற மாதிரி உங்களுக்கு தோற்றத்தை கொடுக்கறதுனால அதை தொடு சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சரியான வார்த்தை தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இன்டர்நேஷ்னல் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உலகம் முழுக்க, நாடுகள் முழுக்க பொதுவான வார்த்தை என்ன அப்படின்னா அக்கு பஞ்சர் அல்லது அக்கு ப்ரெஷர். இந்த ரெண்டு வார்த்தை தான் வந்து லீகலி அக்செப்டட் அல்லது ஜென்ரலி அக்செப்டட். தொடு சிகிச்சைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் அது ஒரு சரியான வார்த்தை தான். அக்குபஞ்சர் புள்ளிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஆங்கில எழுத்துக்கள், சில எழுத்துக்கள் சேர்த்து குறிப்பிடப்படக்கூடிய ஒரு புள்ளி. ஃபார் எக்ஸாம்பிள் LU5, SP3, ST45 இப்படின்னு பல பேர்களில் ஏராளமான புள்ளிகள் உடம்புல இருக்குது. அதை நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். போக போக அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். இந்த அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வகுப்பில் அடிப்படையான கருத்துக்கள் வந்து நான் எழுதின இந்த அதிசய அக்குபஞ்சர் அப்படிங்கிற நூலில் இருந்தால் நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த வீடியோக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதிலே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.